வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலர் ஆர் டைங்கிற கேம் தான் விளாட போகிறோம். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். வாங்க முதல்ல இந்த பெயிண்ட் அடிக்க சொல்கிறாங்க. நம்ம கையில் ஒரு டப்பா இருக்குது, அடிக்கலாம். இதில் எல்லாம் அடிக்க முடியல. ஓகே நம்ம கலரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வாங்க வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குது, பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட்டில் ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே அவன் வரான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ப்ரெஷ் இருக்குது. ஐஸ் அவன் வந்துட்டான் போச்சு. எடுத்ததுமே கொண்டான். என்ன கேஸ் அவன் எடுத்ததுமே கொண்டுட்டான். அங்கே ஒரு ப்ரெஷ் இருந்துச்சுன்னு பிக்கப் பண்ணலான்னு போனேன். ஜஸ்ட்டு செகண்டு கில் பண்ணிட்டான். நாய் பண்ணிட்டேன் கைஸ். அவன் வந்தால் நம்ம ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆகுது பார்த்தீங்களா? இங்கே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதான் அவன் அங்கே தான் இருக்கான். இவரு அவன் வந்தால் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி கிரிக்கல் மாதிரி ஆகுதா? ஏன் அப்படி ஆகுதுன்னா அவன் ஒரு கிறுக்குன்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. இவன் நவுந்தாலே அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஓகே 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 ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு வேணும். ஓகே வரான் கிறுக்க வரான். இவனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது கைஸ். இந்த ஸ்டோரி நானே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தடவை ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் கோணவாயன் கோகிலம். அவன் ஒரு தடவை உட்காந்து டிராயிங் வரைகிறான்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பேப்பரை பிடுங்கிட்டாங்க. உடனே அந்த பேப்பர் கோணையாக மாறினதுனால, கிறுக்கி விட்டதுனால இவனுக்கு கோவம் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டான். அந்த நாள்லேருந்து இவன் இப்படியே நடக்க ஆரம்பித்தான். அதனால தான் இவன் பேர் கோணவாயன் கோகிலம். இப்போ புரியுதா கைஸ்? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஓகே இதுக்குள்ளே அவனால் வர முடியாது. ஓகே இங்கே ஒழிஞ்சிக்கலாம் சைடில். வரானா கிறுக்கு வச்சு கோணவாயன் கோகிலா வரான். கோணவாயன் கோகிலா வரான். கோணவாயன் கோகிலாவாயன் கோணவாயன் கோகிலா வரதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம். சேஃப் ஸோன். ஓகே இந்த தடவை எந்த சைடு போகும்? போன தடவை அந்த சைடு போகும். போனதுமே செத்துட்டேன்னு நினச்சேன். ஒருத்தி கோணவாயன் கோகிலாவை பற்றி பயந்துட்டு இருக்கான். கோணவாயன் கோகிலா. ஆனால் அவங்களே எப்படி ஆரஞ்சில் வரைகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்கக்கிட்ட வித்தியாசமான பக்கெட் இருக்குது. ஓகே இந்த கோணவாயன் கோகிலா இங்கே தான் இருக்கான். கோணவாயன் கோகிலா வேறு ஒருத்தவங்களை துரத்துறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்களா? நம்ம லைக் பண்ணியிருக்கோம். ஓகே கோணவாயன் கோகிலா நம்மளை துரத்துறான்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற கோணவாயன் கோகிலா. இனிமேட்டு எல்லாருமே அவனை கோணவாயன் கோகிலான்னு கூடுங்க. நம்மளை கொன்னதுனாலேயே அவன் பேர் கோணவாயன் கோகிலா. ஓ இதில் 13 ப்ரஷ் கலெக்ட் பண்ணால் தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியுமா? இந்த கோணவாயன் கோகிலாவனால தானே எல்லாமே தெரியும். அவங்க அம்மா தான் எல்லா ப்ரஷ்ஷும் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. அதை இவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. ஓகே இங்கே ஏதாவது ப்ரஷ் இருக்குமா? ப்ரஷ்ஷு இந்த பொண்ணு என் கோணவாயன் கோகிலாவை பார்த்து போய் தான். ஓகே இங்கே ஒரு ப்ரஷ் கிடைக்குது. பிக்கப் நைஸ். ஓகே கைஸ் இந்த இடத்துல தான் நம்ம அந்த பெயிண்ட் ஊற்றுறோம். இதுக்கப்புறம் நம்ம கலரே இருக்குது. ஓகே இதெல்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியாது கைஸ். இப்போ நம்மளால் எங்கேயுமே ஒழிய முடியாது நடுவில். ஓகே அவன் வரான். இங்கேயே தான் இருந்தாகணும். அவன் வரத்துக்கும் போது கரெக்டாக அவன் கண்ணில் படாமல் ஓடிடணும். ஓகே இங்கே தான் இருக்குது. ஓகே ஓப்பன் டூ ஈஸி. ஓகே இந்த சைடு போகலாம். கைஸ் நம்ம பிளாக்காக மாறிட்டோம். ஓகே இந்த ப்ரஷ்ஷில் கரெக்டாக பார்க்கோரில் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ள. ஓகே எதுவுமே தேவையில்ல. ஷாப்புக்குள்ளே போயிடுச்சு போல. இது என்ன வீலு? ஓகே பிஎம் மான்ஸ்டர் 100 வின்ஸு. ஷூஸ் 10 மினிட்ஸு. செருப்பாலே அடி பண்ணுறாங்க. இந்த கேம் இனிமேல் நம்பவே மாட்டேன். அந்த சைடு ஏதாவது ப்ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பெயிண்ட் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு கலரே இல்லை. ஓகே நான் தான் பார்க்கோர் கிங்கு. அதனால தான் கேஸ் இவ்வளோ சூப்பராக பார்க்கோர் பண்ணுறேன்.
இதுக்கு முன்னாடி விழுந்ததெல்லாம் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் சும்மா ட்ரையல்ஸு. கிரிக்கெட்லேயே அதான் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. வீசிட்டு இருக்கே மறுபடியும் முதல்ல இருந்தா. ஓகே, வாய் பேசினா கீழே விழுந்துடுறேன். நான் இனிமேல் வாயை பேச போனேன். கீஸ் இந்த பிளேயர்ஸ் தான் தொல்லை பண்ணுறாங்க. இவங்களை முதல்ல போக ஓட்டலாம். இப்போ நம்ம போகலாம். மெல்லமாக போகலாம். இந்த பிளேயர்ஸோட தொல்லையை தாங்க முடியல. அப்புறம் நீ ஒரு பிளேயர் தானேன்னு கேட்காதீங்க. போச்சு, விழுந்துட்டேன். அது கிராஸ் பண்ணுறாங்க எப்படியாவது. ப்ளீஸ் ஃபைனலி ஒரு வழியாக நம்ம வந்து அந்த பார்க் ஒரு பண்ணி தாண்டி வந்துட்டோம். ஒரு வழியாக. ஓகே, ஆரஞ்சு இது கிடச்சிருச்சு. வாங்க ஓடிடலாம். இந்த கோணமாவு கோகிலா மரத்துக்குள்ளே இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது. கோணமாவு கோகிலாவை பார்த்து எல்லோரும் வஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம யார் தெரியுமா? ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இந்த வேர்ல்டு. டூ யூ நோ? ஓகே இந்த இடத்துல தான் வந்தோம். ஆனால் முன்னே இந்த இடத்துல கோணமாவு கோகிலா வரேன். கோணமாவு கோகிலா வந்து கோணை போட்டு விட்ருவோம். இந்த கோணமாவு கோகிலாவுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. நம்ம நினச்சிட்டு போகலாம். சில்லி கோணமாவு கோகில நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே கைஸ், இந்த இடத்துல அது இல்லை. இந்த இடத்துல ஒரு ப்ரஷ் இருக்குமே, இங்கே இருக்கு. இதுதான் தேடி வந்தேன். யூ ஆர் கெட்டிங் க்ளோஸர்னு சொல்கிறாங்க. இது கோணமாவு கோகிலாவை பார்க்குறதுக்கா? கோணமாவு கோகிலா வரேன். கோணமாவு கோகிலா கோணிட்டு போகிறான்டா. கோணமாவு கோகிலா கொன்னிக்கிட்டு போகிறான்டா. போடா கோணமாவு கோகிலா. ரொம்ப இடம் இருக்கு. கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்குது. இது ஒரு ஃப்ளோர் மாதிரி மேலே போகிறதுக்கு இருக்கும். இங்கே தான் இருக்கும். இங்கே இருக்குன்னு தெரில. இங்கே தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது. இப்போது சேஃப் ஜோன் ஏரியாவுக்கு ப்ளீஸ் நம்ம 5 ப்ரஷ் எடுத்துருவோம். அப்புறம் நம்மளும் ஒரு ஆங்கிரி ப்ளோ பிளேயர் தானே. ஃப்ளோங்கிற மாதிரி ப்ரோ நூப்ஸுங்கிறதோட நம்மளா ப்ரோ கைஸ். நம்மளெல்லாம் யாராலையுமே அடிக்க முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் விளாட்டா மாட்டிக்கணும். அதுக்குன்னு எல்லா டைமும் அப்படியா? கோணமாவும் கோகிலாவோட கோணி விட்டு போயிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது. வந்துட்டான் கோணமாவை ஏன்டா ஜஸ்ட்டு கோணமாவை பிடிச்சிருப்போம். ப்ளீஸ் ஒரு உண்மையை சொல்லிட்டா, இதுக்கு முன்னாடி நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் அதில் வந்து 2 பெயிண்ட் ஆரஞ்சு அழிந்து எடுத்திருக்கேன். இப்போ தான் முறையாக நான் எல்லோவே எடுக்கிறேன். சொல்ல போனால் இதான் ஒரிஜினல் உண்மை. ஓகே அந்த எல்லோ இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். எல்லோ அந்த க்ரீன் டோர் மாதிரி இருந்துச்சுல்ல, எல்லோ கிளிக் டு ஓப்பன் பர்பிள். அது எல்லோ எங்கே தான் இருக்குன்னு தெரில. இவங்களும் எல்லோ தான். ஓகே இது வந்து பார்க்க எப்படி இருக்குதுன்னா, வரான் கோணமாவை எது போலே வந்தான். நான் மட்டும் கோணமாவை கோகிலாவாக இருந்தாலும் இவன் இங்கே தான் போகிறான் அப்படின்னு பார்த்துருப்பேன். இவன் ஒரு கோணமாவை கோகிலா, அதனால தான் என் பேர் கோணை. கைஸ் வந்துட்டோம். பேசிகிட்டு இருக்கும் போதே வரானாங்க. இவனுக்கு பாம்பு காது கைஸ். வந்துட்டான். ஓடுறா, ஏன்டா இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். கோணமாவை கோகிலா போயிட்டான். ஓடு. ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு போயிட்டோம். இங்கே இல்லை, அப்போ நாம தடிச்சு விட்டாங்க. ஒரு ப்ரெஷ் இருக்கு, வாங்க பிக்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே சேஃப் ஜோனுக்கு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இருங்க. எஸ்கேப் ஆனால் இந்த சைடு தான் எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் த கேம் டு ஓப்பன் டோர் என்ன போட்டிருக்காங்க. கேமை கம்ப்ளீட் பண்ணால் தான் அதையும் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே நான் சரி போகிறேன். நான் ஒரு ஆங்கிரி ப்ரோ பேருங்க எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கிறேன். எல்லாம் நான் நூபுங்கிறீங்க, ஆனால் நான் நூப் இல்லை. இந்த கேமு க்ரியேட்டரே நான் தான் கைஸ். அதுக்கு நீ என்கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச வானவில் பெயிண்ட்லாம் அடிக்க சொல்லக்கூடாது. வானவில் கலரில் பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு காட்டுது, அப்போ ஏன் வானவில் பெயிண்ட் இல்லை இதெல்லாம் கேட்கக்கூடாது.
புரியுதா? ஒரு இடத்துல ஹேமர் கிடைக்கும். ஹேமர் தான் அங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் என்னோட ஒரு அங்கே தான் இருக்குது. கோணமாக கொட்டினா அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து ஓடுறத பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தேன். நோ மோர் பெயிண்ட் லெஃப்ட்டு. ஓகே இந்த கதவில் போய்ட்டு அந்த கதவில் வரணும்னு நினைக்கிறேன். இந்த கதவில் வந்துட்டேன். ஓகே பார்க்கோர். இது பார்க்கோர்னு நினைக்கிறேன். பா சாமி இன்னும் இவ்வளோ டஃப்பு. ஓகே இன்னொரு டோர் எங்கே தான் இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த கேமில் நான் நிறைய தடவை இதுக்காக தான் மாட்டிக்கிட்டு இங்கேயே முடிச்சிருக்கேன். அவ்வளோ தூரம் வந்துடுவேன், நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு முடிச்சிடுவேன். டோர் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஓகே கிட்ட வந்துட்டோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும். ஓகே கீழே விழுந்தாச்சு. இப்போ டோர் எங்கே இருக்குன்னு நல்லா ஆராயும். எங்கே இருக்குன்னே தெரியல. இதான் டோருன்றானுங்க, டென்ஷன் ஆகிடும். இங்கே எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கோடு போகுது? தானே இங்கே ஒருத்தவங்க போகிறாங்க, பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே கீழே வந்துட்டேன். இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னால் எவ்வளோ கஷ்டத்தை பண்ணணும் தெரியுமா? ஒரு ப்ரோ பிளேயரோட கஷ்டம் ஒரு ப்ரோ பிளேயருக்குதுன்னு தெரியுமாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு ப்ரோ தான். சரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்துட்டேன். ப்ளீஸ் நான் கிட்டத்தட்ட இங்கேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நின்ட்டேன். எனக்கு எந்த பக்கம் போகணும் எந்த வழின்னு தெரியல கைஸ். ஆக்சுவலி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு தெரியல கைஸ். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓகே கைஸ் எனக்கு வந்து இந்த எங்கே போகணுன்னே தெரியல. கிட்டத்தட்ட நான் வந்து இதை 1/2 மணி நேரம் நின்றுட்டுருக்கிறேன். ஏஎஃப்கேங்கிற மாதிரி 1/2 மணி நேரம் நின்று பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து இங்கே இது வழி எங்கே இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இந்த கேமை விளாண்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வேணா பார்ட் 2 பண்ணலாம். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். எனக்கு வந்து தெரியல இந்த கேம் பற்றி ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த இடத்துலையே இந்த கேம் பிளேவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் த அன்சீன் கேமர். பாய், வரட்டா.